யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 மில்லியன் வருஷம் பழமையான ஒரு நாகரிகம் இருக்கு. ஆனா அதோட கதையை சொல்றதுக்கு ஒரு வரலாற்று புத்தகம் கூட இல்ல. அப்போ எப்படி அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாட்டோட அந்த பழங்கால வரலாற்றை துண்டு துண்டா சேர்த்து ஒரு முழு உருவமா மாத்தின அந்த வரலாற்று ஆசிரியர்களோட ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க தமிழ்நாட்டோட வரலாற்றுல இருக்கிற ஒரு பெரிய புதிரோட ஆரம்பிக்கலாம். பாருங்க, இது ஒரு பக்கம் மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரியம் உள்ள ஒரு நிலம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நவீன காலம் வர்ற வரைக்கும் முறையா ஒரு விமர்சன பார்வையோட எழுதப்பட்ட வரலாற்று பதிவுகளே இங்க இல்ல. அப்போ நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் வரலாற்றுக்கான மூல தகவல்கள் கொட்டி கிடக்கு, தங்கம் மாதிரி. அதாவது பண்டைய நூல்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள்னு ஏகப்பட்டது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு முழு கதையா மாத்துறதுக்கு எந்த ஒரு முறையான வழிமுறையும் இல்ல. இது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. எல்லா துண்டுகளும் சிதறி கிடக்கு. ஆனா அது எப்படி சேர்க்கணும்னு சொல்றதுக்கு அந்த பாக்ஸுக்கு மேல ஒரு படம் கூட இல்ல. சரி, அப்போ யாரு தான் இந்த பறந்த விரிஞ்ச, யாருமே தொடாத இந்த புதையல முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாங்க? ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். இந்த கதை ஐரோப்பியர்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம பார்க்க போறது ராபர்ட் ஓம். இவரு கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரப்பூர்வ வரலாற்றாசிரியர். சரிதான், அவரோட பதிவுகள் கொஞ்சம் உறுதலபட்சமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் கம்பெனிக்கு தானே வேலை செஞ்சாரு. ஆனா கர்நாடக போர்கள் பத்தி அவர் எழுதின புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 18ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியா எவ்வளவு கொந்தளிப்பா இருந்துச்சுங்கிறதுக்கு அது ஒரு நேரடி சாட்சியா இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் இருந்தாரு. அவர் பேரு காலின் மெக்கென்சி. அவர் ஒரு நில அளவையாளரா தான் வேலையை ஆரம்பிச்சாரு. ஆனா சீக்கிரமே இந்த பகுதியோட வரலாறு மேல அவருக்கு ஒரு தீராத ஆர்வம், ஒரு வெறியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். மெக்கென்சி பெருசா எதுவும் எழுதல. ஆனா இந்த மண்ணோட வரலாற்று சின்னங்களை சேகரிக்கிறதே தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சிருந்தாரு. 6218. இந்த நம்பர் என்ன தெரியுமா? இது அவர் சேகரிச்ச நாணயங்களோட எண்ணிக்கை மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இதுல ஆயிரக்கணக்கான கையெழுத்து பிரதிகளோ வரைபடங்களோ சிற்பங்களோ சேர்த்து இல்ல. இது ஒரு தனி மனுஷனோட வெறித்தனமான பேரார்வம். மெக்கன்சியோட சேகரிப்பை பார்த்தீங்கன்னா நிஜமாவே தலை சுத்த வைக்குது. 1500க்கும் மேல கையெழுத்து பிரதிகள், 2600 வரைபடங்கள், 3000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள். அப்பா, இது ஒரு மாபெரும் புதையல். பின்னாடி வந்த பல தலைமுறை வரலாற்று ஆசிரியர்களுக்கு இதுதான் மூலப்பொருளா அமைஞ்சது. சரி, ஒரு பக்கம் மெக்கன்சி இவ்வளவு பெரிய சேகரிப்பா உருவாக்கிட்டாரு. ஆனா இந்த கச்சா பொருள் எல்லாம் எப்படி ஒரு முழுமையான வரலாறா மாறுச்சு? அதுக்கு ஒரு புதுவிதமான நிபுணர்கள் தேவைப்பட்டாங்க. அதாவது அந்த காலத்து குறியீடுகளை உடைக்கிறவங்களும் பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கிற உண்மைகளை தோண்டி எடுக்கிறவங்களும். இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு துறை உள்ள வருது, கல்வெட்டியல். சுருக்கமா சொல்லணும்னா இது அந்த காலத்து கல்வெட்டுகளை படிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு கலை. மெக்கன்சி மாதிரி ஆளுங்க ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எல்லாம் ஒரு பூட்டி வச்ச புத்தகம் மாதிரி இருந்துச்சு. அந்த புத்தகத்தை திறக்கிற சாவி கல்வெட்டியல் நிபுணர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. வெங்கையா மாதிரியான அறிஞர்கள் இந்த வேலையை ரொம்ப நுணுக்கமா செஞ்சாங்க. அவங்க அந்த கல்வெட்டுகள்ல என்ன எழுதியிருக்குன்னு மொழிபெயர்க்கிறதோட நிறுத்திக்கல, அதோட வரலாற்று பின்னணியும் ஆராய்ஞ்சாங்க. உதாரணத்துக்கு வேள்விக்குடி மானியம்ங்கிறது கிபி 769ஆம் வருஷத்துல தான் வழங்கப்பட்டதுன்னு அவங்களால துல்லியமா சொல்ல முடிஞ்சுது. இதனால திடீர்னு நம்ம இறந்த காலத்துக்கு ஒரு காலவரிசை, ஒரு டைம் லைன் கிடைக்க ஆரம்பிச்சுது. இதே நேரத்துல சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் மாதிரியான ஆட்கள் களத்துல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவரை இந்திய தொல்லியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரணமும் இருக்கு. அவர்தான் இங்க இருக்கிற நினைவு சின்னங்களை ஒரு முறையான ஆய்வுக்கு உட்படுத்தி வரலாற்றை அடுக்கடுக்கா தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் 1944ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. சர் மார்ட்டிமர் வீலர் அரிக்கமேடுல அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, கிபி முதல் நூற்றாண்டிலேயே ரோமானிய பேரரசுக்கும் நமக்கும் வர்த்தகம் நடந்ததற்கான உறுதியான ஆதாரம். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் தென்னிந்தியா ஒரு தனித்தீவு இல்ல, அதுவும் அந்த பண்டைய உலகத்தோட ஒரு முக்கியமான அங்கம்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆனா கதையில இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. இந்த வரலாறு எழுதுற வேலை ஐரோப்பியர்களோட நின்னு போகல. உண்மையை சொல்ல போனா இது ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களோட ஒரு புதிய தலைமுறையே இது எங்க வரலாறு, நாங்களே எழுதுறோம்னு கிளம்புனாங்க. பி. சுந்தரம் பிள்ளை சொன்ன இந்த ஒரு வரி ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. பாருங்க, அந்த காலத்துல இந்திய வரலாறுனாலே அது வடக்க இருந்து தான் ஆரம்பிக்கும்னு ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு. ஆனா சுந்தரம் பிள்ளை சொன்னாரு, இல்ல, உண்மையான கதை இங்க தெற்குல இருந்து தான் தொடங்குதுன்னு. இது அந்த காலத்துல ஒரு புரட்சிகரமான பார்வை. இந்த புது அலைக்கு ஒரு முழு உருவம் கொடுத்தவர்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது கண்டிப்பா K.A. நீலகண்ட சாஸ்திரி தான். தமிழ் வரலாற்று எழுத்துலகத்துல அவரை ஒரு மாபெரும் ஆளுமையா மதிக்கிறாங்க.
பெரிய தமிழ் வம்சங்களான சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களோட அதிகாரப்பூர்வமான வரலாற்றை எழுதுறதுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் அவரு. அவர் எழுதின புத்தகங்கள், குறிப்பா சோழர்களை பத்தின அந்த புத்தகம், சும்மா ஏதோ ஒரு வரலாற்று புத்தகம் இல்ல. பல பத்தாண்டுகளுக்கு அதுதான் இந்த துறையில ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கும் தென்னிந்திய வரலாறு படிக்கிறவங்க கண்டிப்பா படிச்சே ஆக வேண்டிய ஒரு புத்தகமா அது இருக்கு. இந்த மரபு அதோட முடியல. ஐராவத மகாதேவன் மாதிரியான அறிஞர்கள் இதை தொடர்ந்தாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு அரசு அதிகாரி. ஆனா அவரோட உண்மையான ஆர்வம் அந்த பழங்கால தமிழ் பிராமிக் கன்வெர்ட்டுகளை படிச்சு புரிஞ்சுக்கிறது தான். தன்னோட ஓய்வு நேரத்துல இந்த வேலையை செஞ்சாரு. இது என்ன காட்டுதுன்னா, வரலாற்றை உருவாக்குறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான, பல தலைமுறைகள் செய்யற ஒரு கூட்டு முயற்சி. சரி, இவ்ளோ தூரம் இந்த கதைய கேட்டுட்டோம். அப்போ இந்த கண்டுபிடிப்பு பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம இன்னைக்கு படிக்கிற தமிழ்நாட்டோட வரலாறு ஒரே புத்தகத்திலிருந்து கிடைக்கல. அது கிட்டத்தட்ட 200 வருஷமா பலவிதமான ஆட்களால துண்டு துண்டா சேர்த்து கட்டப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்கள், ராணுவ பொறியாளர்கள், கல்வெட்டு நிபுணர்கள், நம்ம ஊரு பேராசிரியர்கள்னு ஒவ்வொருத்தரும் இந்த பெரிய பசில்ல ஒரு முக்கியமான துண்டு எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளோட மூலம் நெப்போலியனோட ஒரு மேற்கோளோட முடியுது. அது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியையும் விட்டுட்டு போகுது. வரலாறுங்கிறது பூமிக்கு அடியில புதைஞ்சு கிடக்கிற, நாம தோண்டி எடுத்தா அப்படியே கிடைக்கிற ஒரு மாறாத கதையா? இல்ல, அது ஒவ்வொரு புது தலைமுறையும் ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் வரும்போதும் புது புது அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு தொடர் செயல்பாடா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?